ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். மாங்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சட்னி செய்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இதை பண்ணுறதுக்கு கூட 1 நிமிஷத்தோட கம்மியாக தான் டைம் ஆகும். இப்போ சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண மாங்காவை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோடவே சின்ன உள்ளி 6 சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற மாங்காவோட அளவை பொறுத்து உள்ளி சேர்த்துக்கோங்க. இது போல் ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடவே 3 சின்ன பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்காக 3 வத்தல் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. முதல்ல வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்காம. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக பிறுபிறுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சட்னி ரெடிங்க. இதுக்கு வந்து தாளிப்பு எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.